அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மிகவும் பிரபல்யமான யூடியூபர் கே.எஸ். கிருஷ்ணா அவர்களுடைய விவகாரம் பற்றி தான் பேசப் போகின்றோம். அது என்னவென்று சொன்னால், அவர் ஏற்கனவே அந்த உதவி செய்கின்றவர்களை பற்றி அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல், அவர்களை ஒரு கேலி செய்யும் விதமாக பதிவிட்ட காணொளியினால் அவர் மிகவும் பிரச்சனைக்கு உள்ளாகி, தற்பொழுது 14 நாட்கள் விளக்கமறியலில் அவர் அடைக்கப்பட்டிருப்பது அனைவரும் தெரிந்த விடயம்தான். ஆனால் இப்போது என்னவென்று சொன்னால், அவரை பற்றிய மேலதிக சில விடயங்கள் கேட்பதற்கே மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கின்றது. அதான் இப்பொழுது பரவலாக சமூக வலைத்தளங்களிலும் மக்களாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. முதலாவது, நாங்கள் அவர் இப்படியான ஒரு செயலில், அதாவது ஒரு மரியாதையற்ற செயலில் ஈடுபடுகின்ற போது அதே ஒரு பெரிய விடயமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது கேள்விப்படுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அதே ஒரு சாதாரண விடயமாகத்தான் இருக்கின்றது. அதில் முதலாவது அவர் கோடிக்கணக்கில் பணத்தை ஊழல் செய்ததாக, அவர் அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவிக்காக அனுப்பப்பட்ட பணத்தில் பல கோடி ரூபாய்க்கு மேலே அவர் ஊழல் செய்து தனக்கு சொத்துக்கள், தனிப்பட்ட சொத்துக்கள் பல இடத்தில் வேண்டியதாகவும் பணமாகவும் நிறைய வைத்துள்ளதாகவும் தற்பொழுது பலரும் அந்த பணத்தை அனுப்பினவர்கள் வெளிப்படையாக பேசிக்கொண்டிருப்பதை சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அவர் அதாவது இந்த வெளிநாட்டிலிருந்து உதவி செய்கின்ற பெண்கள், குறிப்பாக எல்லோரும் இல்லை, குறிப்பிட்ட சில பெண்களுடன் அவர் தகாத முறையில் ஒரு இரட்டை அர்த்தமுள்ள அப்படியான விடயங்களை அவர் பேசியதாக, அதற்குரிய காணொளிகளை ஒரு இரண்டை இந்த ஊழல் அணி வன்னி அவர்கள் வெளியிட்டதை அடுத்து அது கொஞ்சம் சர்ச்சையாக போயிருந்தது. அப்படி கிருஷ்ணா அவர்கள் மீது அந்த மரியாதையற்ற செயலை தாண்டி மிகப்பெரிய பாரதூரமான விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது படிப்படியாக இந்த விவரங்கள் அனைத்தும் அவர் விசாரணைக்கு வருகின்ற பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலைத்தான் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது முதலில் இந்த பல கணக்கு வராத இந்த கோடிக்கணக்கான பணங்கள் என்ன செய்தார், அவர் ஊழல் செய்து தன்னுடைய சொந்த தனிப்பட்ட தேவைக்காக சொத்துக்களை வேண்டியுள்ளாரா என்ற கோணத்திலும் விசாரிக்கப்படும் என்றுதான் எங்களாலும் தற்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த பெண்களோடான உரையாடலும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது பற்றியும் விசாரிப்பதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாகத்தான் அனைவராலும் இந்த கருத்து கூறப்படுகின்றது. நாம் நினைத்தது அவர் சாதாரணமாக அந்த மக்களை மனம் துன்பப்படும்படி சில வார்த்தைகளை, அவருடைய செயற்பாடுகள் தான் இருக்கின்றது என்று நினைக்கின்ற பொழுது அதை தாண்டி மிகப்பெரிய ஊழல்களும் செயற்பாடுகளும் அவர் மீது தற்பொழுது குற்றம் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்குரிய விசாரணைகளை நடைபெறுமா என்பது தெரியவில்லை. இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை அவர் வெளியில் அவர் கூறுகின்ற பொழுதுதான் தெரியும். இருந்தாலும் இந்த கோணத்திலும் விசாரணை நடக்கும் என்றுதான் பலரும் கூறப்படுகின்றது. அவரோட ஊழல் செய்தாரா அல்லது இந்த பெண்கள் பிரச்சனையில் அவர் தப்பான இதில் கதைத்தாரா என்பது காலப்போக்கில் தான் தெரியும். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.